நடிகர் சந்தானம் அவருடைய நண்பர் ஒருவர் வந்து 2 வீலர்ல வரும்போது போலீஸ் அதிகாரியிடம் மாட்டிக்குவார். நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. 1998ஆம் வருடம் ஒரு நாள் மாலை 6 மணிக்கு சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் வருகிறது. சென்னை அயனாவரத்தில் வெங்கடேசபுரம் காலனியில் ஒருவரை வெட்டி கொலை செய்து விட்டார்கள் என்பது தகவல். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டறை வான் செய்தியில் அயனாவரம் காவல் ஆய்வாளருக்கு அந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் உடனடியாக விரைந்து தன்னுடைய ஜீப்பில் சம்பவ இடம் செல்கிறார். ஒரு வீட்டிற்கு முன்பாக ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெரியவர் பல காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கொலை உண்டு கிடக்கிறார். அருகில் அவர் அமர்ந்திருந்த சேர் கிடைக்கிறது, செருப்பு கிடைக்கிறது. அந்த வீட்டில் உள்ளவர்களை விசாரணை செய்ததில் அந்த வீட்டில் அவருடைய மனைவியும் மாமியாரும் அழுது கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல வீட்டிற்கு முன்பு அவர் சேர்ல உட்கார்ந்துருந்தாரு. யாரோ திடீர்னு 4-5 பேர் வந்தாங்க, அவரை வெட்டிட்டு போயிட்டாங்க. யார் அவங்க, எதுக்கு வெட்டினாங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இதுக்குள்ள அதிகாரிகளுடைய வாகனம் வந்து சேருகிறது. இறந்தவர் பேரு பாலசுப்பிரமணியம். மாநில அளவில் ஒரு சமூகத்தினுடைய பிரிவின் துணை தலைவர் அவர். அதனால ஏதாவது ரெப்பர்க்யூஷன் அந்த சமூகத்தின் சார்பாக பிரச்சனை ஏற்படுமோ என்கிற வகையில் விசாரித்திட வேண்டும், விரைந்து கொலையாளிகளை பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்கள் சென்றார்கள். இன்ஸ்பெக்டரு கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியிடம் ஒரு புகாரை வாங்கி கொலை வழக்கு பதிவு செய்கிறார். போலீஸ் நாய் சம்பவ இடத்துக்கு வருது. அதனால உபயோகமான தகவல் எதுவும் கிடைக்கல. போலீஸ் போட்டோகிராஃபர் வந்து படம் எடுக்கிறாரு. அங்க இறந்தவர் பக்கத்தில் கிடந்த அவர் உட்கார்ந்து இருந்த சேரு, தூரமாக கிடந்த அவருடைய செருப்பு, அந்த இரத்த மாதிரிகள் இதெல்லாம் கைப்பற்றாங்க. இந்த வழக்கில் கொலை உண்டவர் பெயர் பாலசுப்பிரமணியம். அவர் ஒரு மாநிலத்தில் ஒரு சமூகத்தினுடைய துணை தலைவராக இருக்கார், பொறுப்பான பதவியில் அவர் இருக்கார். அவருக்கு 2 மகன்கள். ஒருவர் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், மற்றொருவர் உயர் கல்வி படித்து வருகிறார். அவர் வந்து வீடு வாங்கி விற்கிறதுல இடைத்தரகராக இருந்து அதில் ஒரு சொற்ப வருமானம் அவருக்கு கிடைக்கும். 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு 10,000மோ 15,000மோ தன்னுடைய வீட்டிற்கு செலவிற்கு கொடுப்பார். அவருடைய மகன் வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு பணம் அனுப்புகிறார். அவருடைய தொழில் ரீதியா ஏதாவது பகை இருக்குமான்னு பார்த்தா 100% இல்லை. அவர் ஆட்டோவில் வந்தார்னா கரெக்டாக காசு கொடுப்பார். மீட்டருக்கு மேலே காசு கேட்டால் டிரைவரோடு அவர் பிரச்சனை பண்ணுவார். இதனால் பல ஆட்டோ டிரைவர்கள் இவரை யாருன்னு தெரியும். ஒருவேளை அந்த ஆட்டோ டிரைவர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு பல ஆட்டோ டிரைவர்களை கூட்டு இன்ஸ்பெக்டர் விசாரணை செய்கிறார். ஒன்றும் உபயோகம் இல்லை. அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக முயற்சி செய்தார்கள். ஆறுமுகங்கர் தான் அந்த முயற்சி எடுத்தார். இவர் அதுக்கு பெரிய தடையாக இருந்ததுனால அந்த பிரச்சனையில் ஏதாவது செஞ்சிருக்கலாம்னு ஆறுமுகத்தை கூட்டு இன்ஸ்பெக்டர் விசாரித்தார். அங்கேயும் பலன் இல்லை. இவருடைய வீடு அவருக்கு சொந்த வீடு, பூர்வீக வீடு. அந்த வீட்டில் அவர் வசிக்கிறத ஒரு பெருமையாக, மகிழ்ச்சியாக, பெருமிதமாக நினைக்கிறவர். சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே வீட்டு முன்னாடி சேர் போட்டு அப்படி மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த வீட்டை குடும்பத்தில் உள்ளவங்க பில்டர்கிட்ட கொடுத்தா பல மாடி கட்டடங்கள் கட்டுவான், அந்த இடத்துல நமக்கு வீடுகளும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருக்குன்னு ஆய்வாளருக்கு தெரிய வர அதை ரொம்ப தீவிரமாகவும் ரகசியமாகவும் அவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார்.
இதுக்கு இடையில 10 நாளாக எந்த குழுவும் கிடைக்கல கொலையாளிகளை பற்றி. இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. இதை விசாரணை செய்து கொண்டிருந்த ஆய்வாளரும் அவருடைய உதவி ஆணையாளரும் ரொம்ப நேர்மையான புலன் விசாரணை தெரிந்த அதிகாரிகள். சிபிசிஐடிக்கு மாற்றினா நமக்கு திறமை இல்லை, நாம் லாயக்கில்லை அப்படின்னு எண்ண வேண்டிய நிலை ஏற்படுவதனால சிபிசிஐடிக்கு அனுப்ப மறுத்து விட்டார்கள். இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் அதை ஸ்டாண்ட் வைக்கிறது சம்பந்தமாக அழைத்து வரப்பட்ட ஆறுமுகத்தை மீண்டும் அழைச்சி ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, சார், பாலசுப்ரமணியம் கொலை வழக்கு சம்பந்தமாக நீங்கள் நிலையத்திற்கு கூட்டு வந்து ஆறுமுகங்கிற ஆட்டோ டிரைவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் தான் கொலையாளி, அவனை விட்டுறாதீங்க. நல்லா விசாரிச்சிங்கன்னா முழுமையான உங்களுக்கு ஒரு தீர்வு தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தது. அதில் உள்ள விவரத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் அது எழுதியது யாருன்னு பார்க்குறாரு. அங்கே வந்து புறம் அங்கே அனுப்புனரோ அல்லது கையெழுத்தோ கையொப்பமோ பேரோ இல்லை. இதை யாரோ ஒரு படித்தவர் தான் எழுதியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுது. குடும்பத்தில் ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருக்குது. அதனால் குடும்ப சார்பாக யாராவது எழுதியிருக்கலாமா அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வாங்கி இந்த லெட்டருடைய ஹேண்ட் ரைட்டிங்கோட அவர் கம்பேர் பண்ணி பார்த்தார். அந்த கையெழுத்து உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்க மகனோட கையெழுத்து மாதிரி தெரியுது. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புகிறார். அனுப்பி பார்த்தா அவனுடைய கையெழுத்து தான் உறுதியாக தெரியுது. அவனை அழைச்சி விசாரிக்கிறார். சார், நான் எதுக்கு சார் எங்கள் அப்பாவை கொலை பண்ணோம்? அப்படி ஒரு அவசியம் எனக்கு என்ன எதுக்கு சார்? நான் எழுதலை சார் இந்த கடிதம் அப்படின்னு அவன் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஒரு நல்ல குடும்பத்து பையன், இளைஞன், அவனை வந்து தடாலடியாக விசாரிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு வழி இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சார். நீங்கள் ஒரு சினிமா பார்த்துக்கலாம். நடிகர் சந்தானம் அவருடைய நண்பர் ஒருவர் வந்து 2 வீலரில் வரும்போது போலீஸ் அதிகாரியிடம் மாட்டிக்குவார். அவருக்கு சப்போர்ட்டாக சந்தானம் வந்து மந்திரி பேசுகிற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரியிடம் மிமிக்ரி பேசுவார். போலீஸ் அதிகாரி சந்தானத்தையும் பிடிச்சிட்டு வந்து 2 பேரையும் ஸ்டேஷனில் வச்சு மிமிக்ரி பேச சொல்வார் சந்தானத்தை. இரவு முழுவதும் மிமிக்ரி பேசி பேசி அந்த சந்தானம் ஒரு வழியாக ஆயிடுவான். காலையில் பேச முடியாத நிலைக்கு ஆளாயிருவான். அந்த வகையில் இந்த இளைஞனை காவல்துறையினர் மாறி மாறி ஓய்வெடுக்க விடாது விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தப்போ ஒரு நிலைக்கு மேலால் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. சார், எங்கள் அப்பாவை கொலை செஞ்சது நான் தான் சார் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏண்டா அவங்க அப்பாவை கொலை செஞ்ச? அவர் கொலை செய்கிற அளவுக்கு உங்கள் மனசு என்ன அவ்வளோ கல் மனசா அப்படின்னு கேட்குறாரு. சார், எங்கள் வீட்டில் வருமானம் கம்மி. அவர் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 10,000 15,000 தான் கொடுக்குறாரு. எங்கள் வீட்டை ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு பில்டர்கிட்ட கொடுத்தா நிறைய வீடு கட்டுவாங்க, வீடுகளும் கிடைக்கும், பணமும் கை நிறைய கிடைக்கும் சார். இதுக்கு இவர் பெரிய தடையாக இருந்தார் சார். அதனால் இவரை தீர்த்து கட்டலாம்னு நினச்சேன் சார் அப்படிங்கிறான். ஏண்டா, உன்னை வளர்த்து படிக்க வச்சா நீ சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தை பார்க்குறத விட்டுட்டு உங்கள் அப்பாவை இந்த நிலைக்கு செய்யணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருக்கிறான். சரி, யார் கொலை பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. சூளை சரவணன் சார். அவன் பெரிய ரவுடியாச்சே, அவன் எப்படி உனக்கு பழக்கம் அப்படின்னு கேட்குறாரு. சார், எனக்கு வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கம் உண்டு. கஞ்சா வாங்க போன இடத்துல இவன் வந்து அங்கே பல பேரை மிரட்டிக்கிட்டு இருந்தான் சார். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்ககிட்ட எங்கள் அப்பாவை க்ளோஸ் பண்ணுற ஐடியாவை அவன்கிட்ட சொன்னேன். அவன் ரொம்ப யோசித்தான். பணம் தரேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டா சார். அப்படி எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு கேட்குறேன். 30,000 கொடுத்தா சார். உனக்கு எதுடா 30,000? எங்கள் அண்ணங்கிட்ட வாங்கினேன் சார். அண்ணங்கிட்ட என்ன சொல்லி வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த விவகாரத்தை அவன்கிட்ட சொன்னதும் அவனும் சம்மதிச்சிட்டான் சார். அப்படி அவன்கிட்ட எப்படி நீ பேசுன அப்படின்னு கேட்குறாரு. நான் இமெயிலில் பேசினேன் சார். இன்ஸ்பெக்டர் அந்த இமெயில் டீட்டெயிலாம் எடுக்கிறாரு. இமெயில் வந்து அசைக்க முடியாத ஒரு ஆதாரம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் சொல்கிறது உண்மைன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அடுத்து சரவணனை தேடுறாரு.
தன்னை தேடுறாங்க போலீஸ் அப்படின்னோடனே அவன் தலைமறைவாயிட்டான். ஒரு நாள் சரவணனோட அண்ணிக்கு ஒரு ஃபோன் வருது. கோவாலிருந்து ஒரு லாட்ஜ் மேனேஜர் பேசுறாரு. அம்மா, உங்க உறவினர் சரவணன் இங்க காயம்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சரவணன் எங்க இருக்கான்னு கேட்டு அவருடைய அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் துன்பப்படுவதற்கு காரணம் இந்த சரவணன் தான், தம்பி தான் அப்படிங்கிற கோபத்தில் அண்ணி என்ன பண்ணுறாங்க, வந்த ஃபோன் விவரத்தை இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரு கோவாவுக்கு பேசுகிறார் அந்த ஃபோனில். அந்த மேனேஜருடைய விவரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டில் கோவாவுக்கு போகிறாரு. சரவணனை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஏண்டா நீ உடம்புலலாம் காயப்படுத்திக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. சார், நீங்கள் என்னை தேடுறீன்னு தெரிஞ்சோடனே நான் கோவாவுக்கு போயிட்டேன். அங்கே லாட்ஜில் தங்கியிருந்தேன். பணமெல்லாம் செலவழிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் அண்ணன்ட்டேருந்து எந்த ரிப்ளையும் கிடைக்கல. அதனால் உடம்பெல்லாம் அறுத்துக்கிட்டேன் சார். அவன் கொண்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் சார். அங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சி நான் முயற்சி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கைது பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறார். சரவணனை கிடுக்குப்பிடி போட்டதில் அவனோடு வந்து கொலை செய்த 4 பேர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். சரவணன், அவனுடைய கூட்டாளி 4 பேர், கொலை செய்யப்பட்டவருடைய மகன்கள் 2. அமெரிக்காவிலிருந்து அவர் வரவழைக்கப்படுகிறார். இந்த 7 பேரையும் கைது செய்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த சூளை சரவணன் மிகப்பெரிய தாதாவாக மாறிவிட்டார். மாம்பலத்தில் ஒரு பெரிய துணி கடையிலிருந்து 85 லட்சம் ரூபாயை பேங்கில் கட்டுறதுக்காக கொண்டு போகும்போது வழிமறித்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கொள்ளையடி கூட்டத்திற்கு தலைவன் இந்த சரவணன். 50 லட்சம் ரூபாயை போலீஸு ரெக்கவரி பண்ணிட்டாங்க. 25 லட்சம் ரூபாயோட இவன் தலைமறைவாயிட்டான். இவன் அதுக்கப்புறம் மலேசியா போன இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட அவனை அங்கேயே தீர்த்து கட்டிட்டாங்க. அவனுடைய முடிவு அங்கே முடிஞ்சிடுச்சு. இந்த வழக்கு ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல மனிதர், சின்ன தவறையும் தட்டி கேட்கக்கூடிய ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவருடைய மகன்களால் ஏற்பட்ட ஒரு விளைவு. மகன் இப்படி மாறுவதற்கு, கல்லெஞ்சமாக ஆவதற்கு காரணம் அவன் போதைக்கு அடிமையானது. போதைக்கு அடிமையானதுனால செலவுக்கு பணம் தேவை. அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். வீடை வித்துட்டோம்னா கை நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறான். இதுதான் காரணம். இது ஒரு சமுதாய சிந்தனையோடு பார்க்க வேண்டிய ஒரு புலன் விசாரணை. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் பலரும் பலவிதமாக பேசிய நிலையிலும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்த அயனாவரம் ஆய்வாளரையும் அவருக்கோடு இணைந்து பணியாற்றிய காவலர்களையும் உதவி ஆணையாளரையும் நாம் மனதார பாராட்டுவோம். சிந்தனைக்குரிய இந்த புலன் விசாரணையை உங்களுக்கு பிடித்திருந்தால் பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு புலன் விசாரணை வழக்கை தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.